ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு டிஎன்எஸ்ஆர்பிக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் 6வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டைம் டெஸ்ட்டு. ஓகே, நம்ம டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவோம். எத்தனை கொஸ்டின் சொல்கிறோமோ ஒவ்வொரு கொஸ்டின் சொல்ல அதுக்கான ஆன்சர் ஒரு 5 செகண்டில் நம்ம கொஸ்டின் சொல்லி ஒரு 5 செகண்ட் கழிச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கடைசியில் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லுவோம், ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியில் நான் ஆன்சர் சொல்கிறப்ப கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தரலாம். களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இது எந்த நூல் எப்படின்னு பாருங்க. இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் கேள்வி. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்ற அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. எப்படி பாருங்க, புறநானூறுல தான் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. காலம் எத்தனை வகைப்படும்? செகண்ட் கொஸ்டின், காலம் எத்தனை வகைப்படும்? ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் 3, ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். நோட் பண்ணிக்கங்க, காலம் 3 வகைப்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின். நன்றின்பால் உய்ப்பது அறிவு, இது எந்த ஆசிரியர் கூற்று? எப்படின்னு பாருங்க. நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்ற அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஆசிரியரின் கூற்று அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வள்ளுவருடைய அடிகள் தான் பார்த்தீங்கன்னா நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஓகே, அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின். மண்வாசல் அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்றதான் கேள்வி. மண்வாசல் நூல் பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்றதான் கேள்வி. 4th கொஸ்டின், மண்வாசல் அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா யாருடையது? ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். தேனரசன். ஆப்ஷன் பி, தேனரசனுடையது தான் பார்த்தீங்கன்னா மண்வாசல். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், இது எந்த நூல்? எப்படி பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்ற அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 5வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலாம் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்ற அடிகள். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின். தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி எவற்றின் நுழைவாயிலில் படைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது? எப்படின்னு பாருங்க. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி பார்த்தீங்கன்னா எவற்றின் நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா படைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 6வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படைப்பு சிற்பம் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 7வது கொஸ்டின். கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் எங்கு இடம்பெற்றுள்ளது? எப்படின்னு பாருங்க. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் எங்கு இடம்பெற்றுள்ளது? ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிற்ப கலைக்கூடம் பூம்புகார். பூம்புகாரில் இருக்க சிற்ப கலைக்கூடத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 49 சிற்ப தொகுதிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 8வது கொஸ்டின். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எவ்வளவு எடை உடையதாகும்? எப்படின்னு பாருங்க. கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு எடை அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7000 டன். எப்படின்னு பாருங்க, 7000 டன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 9வது கொஸ்டின். கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கன்னிமாரா நூலகம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1896. 1896 தான் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 10வது கொஸ்டின். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி பார்த்தரலாம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம்
1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பாருங்க, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் பரப்பில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதையே இவற்றின் நோக்கம். எப்படின்னு பாருங்க, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் அது பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அடுத்த கூற்று பார்த்தீங்கன்னா, இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய வேண்டும் என்பதே இவற்றின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தந்த கூற்று ரைட்னு பார்த்தாலாம். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி. நோட் பண்ணிக்கங்க, ரெண்டுமே கரெக்டு. அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின், கீழ்திசை சுவடிகள் நூலகம் இவற்றுள் எங்கு இயங்கி வருகிறது? கீழ்திசை சுவடிகள் நூலகம் இவற்றுள் எங்கு இயங்கி வருகிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்திசை சுவடிகள் நூலகம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 12வது கொஸ்டின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் எது? எப்படி பாருங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தருக அப்படின்றதான் கேள்வி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 13வது கொஸ்டின், கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் எந்த இதழில் முதலில் வெளியிட்டார்? எப்படின்னு பாருங்க, கருத்துப்பட ஓவியத்தை பாரதியார் எந்த இதழில் முதல்ல வெளியிட்டார் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற இதழில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியிட்டிருப்பார் கருத்துப்பட ஓவியத்தை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 14வது கொஸ்டின், கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் டேஷ். எப்படின்னு பாருங்க, கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது என்ன விடை அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறைவிடை. ஆப்ஷன் பி மறைவிடை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 15வது கொஸ்டின், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எப்படி பாருங்க, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்ற அடிகள் பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாலாம், கலம்காரி ஓவியம் என்று எந்த ஓவியத்தை அழைப்பார் அப்படின்றதான் கேள்வி. 16வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். துணி ஓவியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 17வது கொஸ்டின், விடை வகை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற கேள்விக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஷ். எப்படி பாருங்க, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டதுக்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு கூறுவது என்ன விடை அப்படின்றதான் கேள்வி. 17வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம் வினா எதிர் வினாதல் விடை. எப்படி பாருங்க, ஆன்சர் வினா எதிர் வினாதல் விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின், 18வது கொஸ்டின், காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் ஆகும். எப்படின்னு பாருங்க, காலமேக புலவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன் அப்படின்னு கூட்டிருக்காங்க. செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னா இவரின் நூல்களில் பார்த்தீங்கன்னா பரபிரம்ம விளக்கம் என்பது அடங்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நூல்களில் பரபிரம்ம விளக்கம் அப்படின்ற நூலும் அடங்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எது சரி தவறுன்னு பார்த்தாலாம். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரி. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன். இவருடைய நூல்களில் ஒன்று தான் பரபிரம்ம விளக்கம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 19வது கொஸ்டின், யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? எப்படின்னு பாருங்க, யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்றதான் கேள்வி. 19வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேனரசன். தேனரசனுடைய கவிதைகள் தான் பார்த்தீங்கன்னா சமுதாய சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா எள்ளல் சுவையோடு அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, 20வது கொஸ்டின், ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக. டேஸ் உயரத்தில் பறக்கும் அப்படின்றதான் கேள்வி. டேஸ் உயரத்தில் பறக்கும். 20வது கொஸ்டின். ஓகே, டேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எழுதலாம். டேஸ் உயரத்தில் பறக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் சி வி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படின்னு அர்த்தம். வி பார்த்தீங்கன்னா பறவைன்ற அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா உயரத்தில் பறக்கும். அடுத்த கொஸ்டின்,
21வது கொஸ்டின், நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து முறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நன்னூலின் படி பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 42. 42 ஓரெழுத்து ஒளிமொழிகள் இருக்குன்னு சொல்லி நன்னூலில் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின், செல்கிறான் என்பது டேஷ் எப்படின்னு பாருங்க. செல்கிறான் அப்படின்றது என்ன பகுபதம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பகுபதமா பகாபதமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா 22க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினை பகுபதம். செல்கிறான்றது பார்த்தீங்கன்னா வினை பகுபதம். ஓகே, அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின், இவற்றுள் பொருந்தாதது எது? இவற்றுள் பொருந்தாதது எது? 23வது கொஸ்டின் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெயர் பகுபதம் பெரியார், இடைப்பகாபதம் வாழ்ந்தான், உரிப்பகாபதம் தனி, இவற்றுள் எதுவுமில்லை. இவற்றில் பொருந்தாதது எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆப்ஷன் பி இடைப்பகுபதம் பகாபதம் வாழ்ந்தான் அப்படின்றத பொருந்தாதது, தவறானது. பெயர் பகுபதம் பெயர் பெரியார் வரும், உரிப்பகாபதம் நனி, இந்த இடைப்பகாபதம் வாழ்ந்தான்றது தவறானது. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின் பார்த்தாலும் இவற்றுள் தவறானவற்றை கண்டறிய அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 24வது கொஸ்டின், இவற்றுள் தவறானவற்றை கண்டறி அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலாம். ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி களி. களின்றது தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் தில் கொல் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா இடைப்பகாபதம். இந்த களின்ற வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உரிப்பகாபதம். இந்த கரின்ற வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உரிப்பகாபதம். நோட் பண்ணிக்கிங்க. மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா இடைப்பகாபதம். இந்த களின்ற வார்த்தை மட்டும் உரிப்பகாபதம். நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின், நே என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடி. எப்படின்னு பாருங்க. நே அப்படின்றதோடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்னது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்பு. ஆப்ஷன் பி அன்புன்றது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நே அப்படின்னா அன்பு. 25வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின், நோ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடி. எப்படின்னு பாருங்க. நோ அப்படின்றதுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்னது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். நோனா நோய் அப்படின்றது தான் ஆன்சர். நோனா நோய். இந்த 2 கொஸ்டின் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நேசம்னா அன்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த நோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நோய். எப்படின்னு பாருங்க. நோ நோய். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நேனா நேசம் அன்புன்னு வரும். நோனா நோய் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின், கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் அப்படின்றதான் கேள்வி. 27வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பி சுப்ரபாரதி மணியன் தான் பார்த்தீங்கன்னா கனவு அப்படின்ற இலக்கிய இதழை நடத்தியிருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின், வள்ளுவர் காட்டிய வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? 28வது கொஸ்டின், வள்ளுவர் காட்டிய வழி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி முனிசாமி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் காட்டிய வழி அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. 29வது கொஸ்டின், பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்றதான் கேள்வி. 29வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஓகே, 30வது கொஸ்டின், விச்சை மற்று அல்ல பிற என்பதில் விச்சை என்பதன் பொருள். எப்படி பாருங்க. விச்சை மற்று அல்ல பிற என்பதில் விச்சை என்பதன் பொருள் காண்க அப்படின்றதான் கேள்வி. 30வது கொஸ்டின், விச்சை அப்படின்றா என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்வி. விச்சை மற்று அல்ல பிற அப்படின்றது விச்சை அப்படின்றது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின், அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எவை? இப்படின்னு பாருங்க. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல்கள் எவை அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருக்குறள் மற்றும் நாலடியார். அறம்பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறள் மற்றும் நாலடியார். நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது? பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 32வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலாம் வெர்பு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கும் மற்றொரு சொல். வெர்பு. நோட் பண்ணிக்கங்க. வெர்பு.
33வது கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் பிசிராந்தையர் நூல் என்ன அப்படின்றதான் கேள்வி. எப்படி பாருங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் என்பது என்ன நூலாகும்? எப்படி பாருங்க, பிசிராந்தையார் அப்படின்றது என்ன நூல்? கவிதை நூலா, சிறுகதை நூலா, நாடக நூலா, புதினமா அப்படின்றதான் கேள்வி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் பார்த்தீங்கன்னா என்ன நூல் அப்படின்றதான் கேள்வி. 33வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாடக நூல். 33க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார்ன்றது பார்த்தீங்கன்னா நாடக நூல். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 34வது கொஸ்டின், ஸ்டாம் என்பதன் தமிழ் சொல் என்ன? எப்படி பாருங்க, ஸ்டாம் அப்படின்னா தமிழ் சொல் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, புயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 35வது கொஸ்டின், கமலம் என்பது என்ன சொல்லாகும்? எப்படி பாருங்க, கமலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வட சொல். கமலம்னா வட சொல். நோட் பண்ணிங்க. இயற் சொல், திரிசொல், வட சொல், திசை சொல்ன்ற சொற்கள் இருக்கு. அதுல கமலம்ன்றது பார்த்தீங்கன்னா வட சொல். நோட் பண்ணிக்கங்க. 36வது கொஸ்டின், வங்கூல் என்பதன் பொருள்? எப்படி பாருங்க, வங்கூல் அப்படின்றதுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், 37வது கொஸ்டின், இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும் சொற்களை டேஸ். எப்படி பாருங்க, இலக்கியங்களை மட்டுமே பயின்று வரும் சொற்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 37வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரிசொல். இலக்கியங்களை மட்டுமே பயின்று வரும் சொற்களை பார்த்தீங்கன்னா திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. 38வது கொஸ்டின், அம்பி என்பதன் பொருள் கண்டுபிடி. எப்படி பாருங்க, அம்பி அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கப்பல். அம்பினா கப்பல் அப்படின்ற அர்த்தம். நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின், 39வது கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அது சரியா தவிர பார்த்தாலாம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன் ஆவார். 39வது கொஸ்டின், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் ஆவார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, கூற்று சரியா தவிர பார்த்தாலாம். கூற்று சரி. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 40வது கொஸ்டின், கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? கப்பலை பார்த்தீங்கன்னா உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன அப்படின்றதான் கேள்வி. 40வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுக்கான். எப்படின்னு பாருங்க, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கான். நோட் பண்ணிக்கங்க. 41வது கொஸ்டின், களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்ப்புந்து என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எப்படி பாருங்க, களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 41வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்த கொஸ்டின், 42வது கொஸ்டின், பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று எந்த நூல் கூறுகிறது? பாய்மர கப்பலில் பார்த்தீங்கன்னா பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று எந்த நூல் கூறுகிறது அப்படின்றதான் கேள்வி. 42வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பரிபாடல். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், 43வது கொஸ்டின், தவறானவற்றை கண்டுபிடி. பொறுத்துவ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தவறானது என்னன்னு பார்த்துறோம். 43வது கொஸ்டின், தவறானவற்றை கண்டுபிடி அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குறுக்கு மரம் சமுக்கு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா தவறு. குறுக்கு மரம் சமுக்கு அப்படின்றதான் தவறு. நோட் பண்ணிக்கோங்க. மற்ற அனைத்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டு. குறுக்கு மரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பருமல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு பாருங்க, குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்லுவோம். சமுக்குன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு கருவியும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கப்பலில் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 44வது கொஸ்டின், நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். எப்படி பாருங்க, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 44வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தலாம். புறப்பாடல். ஆப்ஷன் சி, புறப்பாடல் தான் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. 45வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். 45வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்றது தான்
கேள்வி. ஓகே. 45வது கொஸ்டின். ஒவ்வொரு ஆப்ஷன் பார்த்தரலாம். புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக. பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். சான்றோர்கள் தனக்காக புகழ்பெற்று உழைத்து உள்ளனர். உழைத்து புகழ்பெற்று உள்ளனர் சான்றோர்கள். 45வது கொஸ்டின். கரெக்டானது பார்த்தரலாம். பிறருக்காக ஆப்ஷன் பி, பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படின்றதான் கரெக்டு. மற்ற 5ம் பார்த்தீங்கன்னா தவறு, மற்ற 4ம். 46வது கொஸ்டின். களஞ்சை கம்மியர் வருங்கென கோவை. எப்படி பாருங்க, களஞ்சை கம்மியர் வருங்கென கோவை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். 46வது கொஸ்டின். களஞ்சை கம்மியர் வருகென கோவை அப்படின்னு அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தாலும் மணிமேகலை. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 47வது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை எந்த நூல் விளக்குகிறது? 47வது கொஸ்டின். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யப்பட்டன என்று எந்த நூல் விளக்குகிறது அப்படின்றதான் கேள்வி. 47வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை. ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 48வது கொஸ்டின். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். எப்படி பாருங்க, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தாலாம் 48வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. 49வது கொஸ்டின். உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றதான் கேள்வி. 49வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகநானூறு. நோட் பண்ணிக்கங்க. அகநானூறுல தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 50வது கொஸ்டின். பத்துப்பாட்டு நூலில் உள்ள 2 நூலை எழுதியுள்ளவர் யார்? எப்படி பாருங்க, பத்துப்பாட்டுல நூலில் இருக்க 2 நூல்களை எழுதினவர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பத்துப்பாட்டு நூலில் உள்ள 2 நூல்களை எழுதியுள்ளவர் யார் அப்படின்றதான் கேள்வி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அந்த 2 நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பத்துப்பாட்டில் இருக்க 2 நூல்களை எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். என்ன நூல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 50 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஒவ்வொரு டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். தமிழை இப்படியே ஒவ்வொரு டெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே. எந்த டெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.